சங்கமாக கூடுறோம், சங்கத்துக்கா வாழுறோம். அமைப்பு சார நம்ம தொழிலாளர் சேர்ந்து சங்கமாக கூடுறோம், சங்கத்துக்கா வாழுறோம். நான் ஜீத்துமலைப்பட்டி ஆயத்தமிழ் சங்கத்தை வித்யா பேசுகிறேன். இன்றைக்கி எங்கள் கிராமத்தில் கிராம சபை கூட்டம் நடந்துச்சு. அதில் நம்ம சங்கத்திலேருந்து ஒரு 10 பேர் போய் கலந்துக்கிட்டு எங்கள் தெருவில் இருக்க குறையில நாங்கள் லெட்டர் பேரில் எழுதி கொண்டு போய் கிளர்கிட்ட கொடுத்துருக்கோம். அவங்க பார்த்துட்டு பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு நாங்கள் என்ன எழுதி கொடுத்தோம்னா, சிண்டெக்ஸ் இல்லாமல் நாங்கள் தண்ணி சிண்டெக்ஸ் இல்லாமல் ரொம்ப டேங்க் இல்லாமல் நாங்கள் கஷ்டப்படுறோம். தண்ணி வரதே எங்கள் தெருவுக்கு 2 வாரத்துக்கு ஒரு டைம் 3 வாரத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி தண்ணி வரும். குழந்தைங்கள்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப பெரியவங்களாம் வயசானவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது தண்ணிக்கு. அதனால் நாங்கள் தண்ணி டேங்க் வேணும். அதுக்கப்புறம் டிச்செல்லாம் தேங்கி ரொம்ப குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுது. அதை தூர்வாரி தரணும்னு நாங்கள் லெட்டர் பேரில் எழுதி கொடுத்துருக்கோம் கிளர்கிட்ட. அவங்க பார்த்துட்டு நாங்கள் பண்ணித்தரோம்ப்பான்னு சொல்லியிருக்கிறாங்க. பண்ணித்தராத பட்சத்துக்கு நம்ம சங்கத்தை நாங்கள் கேள்வி கேட்போம். அவங்க ஃபஸ்ட் டைம் கொடுக்கறனால நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. பண்ணித்தர மாதிரி தான் பேசியிருக்காங்க. அப்படி பண்ணித்தராத பட்சத்துக்கு நாங்கள் எங்களால் நிதி ஒதுக்கியிருக்கீங்களே எங்களுக்குன்னு, அதை வச்சு நீங்கள் ஏன் பண்ணித்தர மாட்டீங்க அப்படின்னு நம்ம சங்கத்திலேருந்து ஒரு 10 பேர் போய் நாங்கள் கண்டிப்பாக கேள்வி கேட்போம். கேள்வி கேட்டு எங்களுக்கான தேவை என்னமோ அதை நாங்கள் நிறைவேற்றுவோம். ஆதி தமிழர் சங்கத்தில் நான் உறுப்பினராக இருக்கேன். என் பேர் திவ்யா. ஊர் நடிப்பட்டி கிராம சபை கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக, அதாவது ஜனவரி 26 அப்போ கிராம சபை கூட்டம் நடக்கும். அங்கே நம்மளுக்கு நம்ம ஊருக்கான நிதி எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க, அதை நம்ம எப்படி கேள்வியாக கேட்கணும் அப்படின்றத பற்றி இந்த கூட்டத்து மூலயமா நான் கற்றுக்கிட்டேன். அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, இப்போ நாளைக்கு போய் நான் மனு எழுதுறதுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு போய் நான் மனுவை கொடுப்பேன். ஜனவரி 26 அன்னைக்கு மனுவை கொடுப்பேன். அவங்க வாங்கி வச்சுக்கிட்டு இல்லை செய்ய முடியாது அப்படி இப்படி இன்னும் நிதி ஒதுக்கலை அப்படி ஏதாவது சொன்னாங்கன்னா, நான் செல்லில் யுவராஜ் ஆப் அப்படின்ற ஆப் எனக்கு ஏற்றி கொடுத்துருக்காங்க. அது மூலயமா எங்கள் ஊரில் எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்க, என்னென்னலாம் செஞ்சுருக்காங்க அப்படின்றத நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். அதை வச்சு நான் கேள்விகள் கேட்பேன். எங்கள் சங்கத்திலேருந்து பயிற்சி கொடுத்துருக்காங்க. அதில் நான் கலந்துக்கிட்டதே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் மேட்டூர்லேருந்து செல்வி பேசுகிறேன். கிளர்க்கரை பார்த்து நாங்கள் இந்த மனுவை கொடுக்குறோம். ஃபஸ்ட் டைம் கொடுக்குறோம். இது எங்களுக்கு பார்த்து செய்யலைன்னா நாங்கள் சங்கத்திலேருந்து நாங்கள் கேள்வி கேட்போம். எங்களுக்கு ஃபண்டு ஒதுக்கிலேருந்து அதுலேருந்து ஏன் எங்களுக்கு அந்த சேவையை நீங்கள் செய்ய மாட்டீங்க அப்படின்னு நாங்கள் கேள்வி கேட்போம். உறுதியாய் நிற்கும் இறுதியில்